சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்விக்கு வந்து சேது வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. உடனே பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு ஒரு வக்கீல் வந்து அவங்க மியூச்சுவலாக டிவோர்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, என்னால் டிவோர்ஸ் வந்து கொடுக்க முடியாது. என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வேணால் புருஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த நிலைமை என் குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லுவாங்க. அதனால் என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லவும் வக்கீல் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி வீட்டில் சொல்லிடுவாங்க. ராஜாங்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே அசிங்கமாக போயிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லி அவள் ஏற்றுக்காமல் இவ்வளோ திமிரு பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாமரையும் அவங்க அம்மாவும் வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் குழப்பத்திலே இருப்பாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்காக டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. அவங்களுக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக 2 பேருமே சேர்ந்து வாழ போகிறாங்க. இந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் எபிசோட் வரப்போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.